இந்த பதிவு பல பேரோட வாழ்க்கையை மாற்றப் போகுது. சில உறவுகள் கொடுக்கும் துன்பத்தினால நம்ம வாழ்க்கையை வாழ முடியாமல் நம்மளை நாம் புதைச்சிக்கிட்டு இருக்கோம். புதைச்சது எல்லாமே இப்போ மறுபடியும் எழுந்திருச்சு வெற்றி நட போடணுன்றதுக்கான முயற்சிகள் தான் இந்த பதிவு. நீங்கள் இன்னமும் முழுசாக புதைக்கப்படலை. இன்னமும் உங்களுடைய வீரமும் உங்கள் தைரியமும் உங்கள் பலமும் அப்படியே தான் இருக்குது. கடவுள் கொடுக்குற கடைசி வாய்ப்பு. இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டீங்கன்னா இனி எதையுமே நீங்கள் இழக்க மாட்டீங்க. துன்பத்தை விட்டு விலகி நிற்பீங்க. அதிகப்படியான ஓவர் திங்கிங் உங்கள் மனசுக்குள்ளே இனி இருக்காது. தவிர்க்க முடியாத உறவுகள் இனி என்னதான் உங்களை காயப்படுத்தினாலும் அந்த வலி உங்களை எதுவுமே செய்யாது. உறவுகள் உங்களுக்கு ஒரு கசப்பை இத்தனை வருஷங்கள் கொடுத்துருக்கலாம். எப்படி ஒரு வேப்பிலைய இனிப்பா சாயப்பா மாற்றினாரோ இந்த உறவுகளையும் இனிப்பாக மாற்றக்கூடிய வெற்றி செய்தியை நீங்கள் சீக்கிரமாக இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை மனதார நம்பி அதை கடைப்பிடிச்சிங்கன்னா பல புதிய புதிய திருப்பங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இன்ப அதிர்ச்சியை நம்ம சாயப்பா கொடுப்பாங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு மனுஷன் உங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்களோ நீங்களும் அந்த இடத்துலையே இருங்க. எந்த மனுஷங்க கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. நீங்கள் கெஞ்சி ஒரு மனுஷனை பேச வைக்கணும் அப்படின்ற முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய அது மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் மனபாரம் இந்த ரெண்டுமே அதிகரிக்கும். உறவுகள் என்றைக்குமே முதல்ல இனிக்கும், அப்புறம் கசக்கும். இது நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல இந்த விஷயத்தை நம்ம அனுபவப்பட்டு இருப்போம். புதுசாக ஒன்றும் இங்கே நடக்கலை இந்த கஷ்டம். ஆனால் சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப துயரத்தில் நம்ம போகிறோம். இதனால் நம்மளுடைய அன்றாட கடமைகளை சரியாக செய்ய முடியாமல் நாம் விழுந்து போகிறோம். ஒரு விஷயமும் நடக்கும்போது அதனுடைய விளைவுகள் நம்மளை பெரிய அளவில் பாதிக்குது. இங்கே இருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறோம்.
உண்மையை ஏற்றுக்க மனசு இல்லை. மனசு பயங்கரமாக துடிக்குது. மனசோட துடிப்பை நிறுத்தவோ இல்லை அதை சரி பண்ணவோ முடியல. இதன் மூலமாக நாம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இல்லையோ அன்னைக்கே சிறப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிரிக்கிறத மறந்தீங்களோ அன்னைக்கே துன்பத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவநம்பிக்கை மட்டும்தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குதோ அப்போயே நம்ம நம்பிக்கையை இழந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ ஒன்று போனால் ஒன்று வரும். அப்போ சந்தோஷம் போனால் துன்பம் வரும். நம்பிக்கை போனால் அவநம்பிக்கை வரும். பாதுகாப்பற்ற தன்மையில் நம்ம இல்லைன்னா ஆபத்து நம்ம நோக்கி வரும். அப்போ இந்த விஷயத்தை நாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நீச்சல் அடிக்காதவனை பிடிச்சி தள்ளி விட்டா அவன் உயிருக்கு பயந்தாவது அந்த அலையில் அடிச்சுட்டு வந்து சேர்ந்துருவான். அதே போல் நம்ம மனசுக்குள்ள சில கேள்விகளை எழுப்பணும். இந்த துன்பம் இருக்கு, இந்த துன்பத்தை தாண்டி நம்மளால் வந்தாதானே நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற தாட்டு உங்களுக்குள்ள வரணும். அதை நீங்கள் நினைக்கணும். ஒருவேளை இதை இப்படியே கண்டினியூ பண்ணால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரணும். எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதிகபட்சம் 3 வாரம் இல்லை 4 வாரம். இந்த 4 வாரத்தை தாண்டி உங்களால் வெளியில் வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த துன்பத்தையோ அந்த பிரிவையோ இல்லை அந்த துக்கத்தையோ இன்னைக்கு நடந்த மாதிரி தினமும் அதுக்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படின்றது இதுதான். உங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்றது இதுதான். கரை சேர முடியாமல் தவிக்கிறோம். கரை சேருவதற்கு வழிகள் இருக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கரை சேரலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் அதே இடத்துல மாட்டிக்கிறீங்க. அதே இடத்துல நின்று யோசிக்கிறீங்க, என்னால் எப்படி கரை சேர முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான மனிதர்களாகவே உங்கள் கூட இருக்காங்க. சிலர் மட்டும் அக்கறைக்கு போகிறாங்க. ஆனால் பலர் இதே இடத்துல நிற்கிறோம். இதே இடத்துல நின்று ஒவ்வொருத்தவங்களும் போக முடியாது அந்த இடத்துக்கு நாம் போக முடியாது, இனி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான எண்ணங்களை பலரால் உருவாக்கப்பட்டதால் அதை உடைக்க முடியல. விவேகானந்தர் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் கூட சேராதீங்க. எதிர்மறை எண்ணங்களை பேசுகிறவங்க கிட்ட சேராதீங்க. அவங்களோட தொடர்பை துண்டிக்கிறது நலம். நம்ம நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்றதையே மறக்கடிக்கிறது தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கூட பழக்கத்தை ஏற்படுத்திப்பது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இழந்ததை பற்றியே பேசுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் அதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ அதையே அவங்களும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ இழந்ததை பற்றி மட்டும் பேசுவதற்கு இங்கே நிறைய மனுஷங்க உங்கள் கூட இருக்காங்க. புதுசாக பேசுகிறதுக்கு மனுஷங்க கம்மி. அப்போ தொடர்ந்து நீங்கள் அவங்க கூடவே ஜேர்னி பண்ணுறீங்க, அவங்க கூடவே நீங்கள் பேசுகிறீங்க. அடுத்தவங்க குடும்ப கதையில் இருக்கக்கூடிய நல்லதை யாரும் பேசுறதில்ல. அவங்க குடும்பத்தில் நடந்த இழப்புகளை பற்றியும் அந்த குடும்பம் ஏன் கெட்டுப்போச்சுன்றதை பற்றியும் தொடர்ந்து பேசி பேசி அது நம்ம குடும்பத்துக்கே நடக்குது. நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குது. அதான் சின்ன ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். எதை விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும். ஒரு ரோஜாப்பூ செடிக்கு உண்டானதை ஒரு விதையை நீ போடுறேன்னா அந்த ரோஜாப்பூ செடி தான் முளைக்கும், அரளி இது முளைக்காது. ஸோ எதை விதைக்கிறோமோ அதுதான். அப்போ எதை பற்றி பேசுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷயத்த பேசுனா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் வாழ்க்கை மாறும். அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுனா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். இதை உறுதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பாதி ஃபாலோ பண்ணுறோம், மீதி பாதி அதை தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கும் பழைய வேலையில் இறங்கிடுறோம். இங்கே எத்தனையோ பேர் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணமாக அமையிறது இந்த வார்த்தைகள் தான். எந்த எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக நீங்கள் வார்த்தைகள் மூலமாக உங்கள் மனசில் கொண்டு போய் ஆழமாக சேர்க்குறீங்களோ அதுவே உங்களை வாழ்க்கையில் பிரச்சனையாயிடுது. அதாவது இன்னொருத்தவங்க வீட்டில் ஒரு பெண் ஒரு காதல் திருமணம் செய்வதற்கு வீட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னா அதை குரூப்பாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அந்த தெருவில். அப்போது இது என்ன நடக்குது? யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுனாங்களோ அவங்க வீட்டிலேயே அது திரும்ப நடக்குது. அப்போ எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவங்க கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் திருப்பி அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். அப்போது தான் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், அடுத்தவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினச்சா அவங்கள பற்றி நாம் என்றைக்கும் யார்கிட்டையும் கேவலமாக பேச மாட்டோம். இதுதான் நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல எண்ணங்களை கொண்ட ஒரு பேஸ்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கணும், அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தான் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக அது சரி பண்ணும். எனக்கு பிடிக்குதுன்றதுக்காக விஷத்தை குடிக்கிறோமா? குடிக்க மாட்டோம். அப்போ எனக்கு பிடிக்குதுன்றதுக்காக நாம் விஷத்தை குடிக்கிற மாதிரி இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட பழகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இதுக்கு பாரபட்சமே கிடையாது. ஆண்களில் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மன ரீதியாக. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு. பெண்கள் அவங்கள விட ஒரு மடங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வந்துச்சுன்னா அடுத்ததுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் பைத்தியம். நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு. அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நான் ரொம்ப டிப்ரெஷன் அப்படின்னா அதுக்கு தமிழாக்கம் நான் பைத்தியமாக இருக்கேன் அப்படின்றதுக்கு. அந்த பைத்தியன்ற ஒரு வார்த்தையை ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா எல்லோரும் நான் பைத்தியம்னு சொல்லிட்டா ஒதுக்கி வச்சுடுவாங்களேன்னு. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது மட்டும் ஸ்டைலாக சொல்லிடுறோம். ஸோ மனசு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு
மோசமான சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதை மனசை நினைக்க தோணும். அந்த இடத்துக்கு நீங்கள் அதை இடம் கொடுக்காம தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு இழந்ததை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அது மட்டும் நினைக்க மாட்டீங்க, அதை தாண்டின ஒரு விஷயத்தையும் நினைப்பீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதன்படியே நீங்கள் வாழ்கிறீங்க. அப்போ மறுபடியும் மறுபடியும் மேலும் மேலும் இழக்கிறீங்க. ஒரு சாய்ராம் கேட்டாங்க, மேலும் மேலும் நான் இழக்கிறேன், என்னால் எப்படி இது நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. இந்த மேலும் மேலும் இழக்கிறதுன்றது ஏன் நடக்குது அப்படின்னா, அதை நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதால பழைய இழப்புகளை. ஸோ இந்த இழப்புகளை தொடர்ந்து நினைக்கும் போது இருக்கிறதும் போயிடும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பயுமே இல்லை இல்லைன்னு சொல்லாத, இருக்குதுன்னு சொல்லு. நீ எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அப்போ நாம் இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறோம். சந்தோஷமாக இருக்கியா? இல்லை. நம்பிக்கையாக இருக்கியா? இல்லை. உன் வாழ்க்கையில் புதுசாக ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்புறியா? இல்லை. அப்போது எந்த இடத்துல இருந்து உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கணுன்ற ஆர்வமே இல்லாமல் போகுது. உங்களுக்குன்னு ஒரு இடம் அது இல்லாமல் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்த விட்டு நீங்கள் போவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வீட்டில் இருக்க ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்னோடய வீட்டில் இருந்து கிளம்புனா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இன்னொரு இடத்துல இருக்கும்போது நான் என்னோடய வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் அங்கே இல்லை, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். அப்போ ஒரு துன்பம் நமக்கு இருக்குதுன்னா அந்த துன்பத்தை விட்டு நீ விலகி நின்னா தானே அப்போ அந்த துன்பம் உன்னை விட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? துன்பம் ஏன் நம்மளை விட்டு போகலை அப்படின்னா, துன்பத்தை விட்டு விலகி நிற்காம இருக்கும். அதனால தான் நமக்கு துன்பம் அங்கேயே நிற்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு இடத்துல தான் அந்த மனுஷன் இருக்க முடியும். ரெண்டு இடத்துல இருக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பலம் மனிதனோட பலம்தான். அப்போ இங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது. ஒன்று நான் வீட்டில் இருக்கணும், இல்லை ஆஃபீஸில் இருக்கணும். ஒன்று நான் வீட்டில் இருக்கணும், இல்லை கஸ்டமர் பிளேஸில் இருக்கணும். அப்போது துன்பத்தில் இருக்கிற மனிதர்கள் துன்பத்தை விட்டு விலகி நிற்கணுன்ற தாட்டே இல்லை, துன்பத்தை கூடவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அது துன்பத்தை கூட நான் எங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட நீங்கள் பேசுகிறதும் துன்பத்தை கூடவே நீங்கள் இருப்பதற்கு சமம். புரியுதா பாயிண்ட்டு? எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கிட்ட பேச பேச துன்பத்தை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போவதே இல்லை. ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அப்போ தேவையில்லாத குழப்பத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மனுஷன் அதிகமாக திங்க் பண்ணுறான் அப்படின்னா அவன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறான்னு நினைக்கும் அர்த்தம். அதிகப்படியான யோசனை, அதிகப்படியான சிந்தனை. அப்போது அதிகப்படியான சிந்தனை நம்மளை அழிக்கும். ஓவர் திங்கிங், நிறைய பேர் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவங்க எந்த காரணத்தை கொண்டும் நல்ல விஷயத்தை திங்க் பண்ணவே மாட்டாங்க. தன் வாழ்க்கையில் நடந்த அந்த இருட்டு, அந்த வறுமை,
அந்த அவநம்பிக்கை, நடந்த துரோகம், இந்த விஷயத்தை தான் அவங்க அதிகமாக அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்தணுன்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அதை நிறுத்தாமல் எதையுமே பெற முடியாது. இதை நிறுத்தினாதான் அதை பெற முடியும். இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்? உங்களுக்கு பலவிதமான கற்பனைகள் அதிகப்படியான பயத்தை கொடுக்குது. அந்த பயமே உங்கள் வாழ்க்கையாக மாறுது. அந்த வாழ்க்கையில் தான் பல கஷ்டமும் பல துன்பங்களும் உங்களுக்கு நிற்குது. ஸோ இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாருங்கள். என்ன நிற்குதுன்னா ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை அண்ட் மிகப்பெரிய அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆபத்து. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உரிய வழிகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்களான்றத உங்களுக்குள்ள கேள்விகளை கேளுங்க. அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன பண்ணுறது, சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் சந்தோஷமாக என்னால் இருக்க முடியல. அப்போ சந்தோஷமாக ஏன் இருக்க முடியல? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை என் வாழ்க்கையில் இது நடந்தது, இல்லை இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று நடந்ததை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு முடிவு பண்ணுறோம். ஒன்று ப்ரெசண்ட் லைஃப்பை பார்க்குறோம், இல்லை பாஸ்ட் லைஃப்பை பார்க்குறோம். இப்போ ப்ரெசண்ட் லைஃப்பில் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்றவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெற முடியல. இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி ப்ரெசண்ட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெசண்ட்டில் வாழ முடியல. அப்போ இதுக்கு எல்லாமே அதிகப்படியான தாட்ஸ். ஸோ இந்த தாட்ஸு தான் உங்களை போட்டு கொல்லுது, உங்களை அழிக்குது. அணு அணுவாக சித்திரவதையை அது செய்யுது. மிக மோசமான ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனுஷங்க என்றைக்குமே நமக்கு நல்லதும் செய்வாங்க, இல்லை கெட்டதும் செய்வாங்க. ஏன்னா இது கர்மாவினால், இது கர்மாவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க. நம்மளுடைய கர்மாக்களை வச்சும் அவங்களுக்கும், அவங்க கர்மாவை வச்சு நமக்கும் தான் பாடத்தை சொல்லி கொடுக்கறது. மொத்தம் 5 சப்ஜெக்ட்னா அந்த 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறேன், 5 சப்ஜெக்ட்டுமே பிடிச்சதுன்னு சொல்லிட முடியாது. சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு தமிழ் பிடிக்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும், ரொம்ப அதிகப்படியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஹிஸ்ட்ரி இது இருந்தாவே எனக்கு பயங்கரமாக போர் அடிக்கும், தூக்கமாக வரும். நம்மளே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பெருசாக எதுவுமே இருக்காது எனக்கு. எல்லாமே போர் அடிக்காது வேறு விஷயம், ஆனால் ரொம்ப போர் அடிக்கிறது 1-2 சப்ஜெக்ட்ஸ். அதே போல தான் இங்கேயும் 5 சப்ஜெக்டுகள் கொண்ட மனிதர்கள் இங்கே இருப்பாங்க. அதில் நமக்கு பிடிக்காத மனுஷர்களை கூடயும் நம்ம ட்ராவல் பண்ணணும், பிடிச்ச மனுஷங்க கூடயும் ட்ராவல் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிடிக்காதவங்க கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது யாருன்னு நான் சொல்லணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சொந்த பந்தங்கள், வேறு வழி இல்லை, அவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும். அவங்கள பிடிக்காது, அதுக்காக அவங்க விட முடியாது, ரைட்டா? சில பேர் பிடிக்கும், பட் ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை. அப்போது ஒரு மனுஷனை வெறுக்கவும் முடியாது, வெறுத்துட்டா வாழ முடியாது. அதே நேரத்தில் நம்மளுடைய மனசில் அவங்கள பற்றியான ஒரு எதிர்மறை எண்ணங்களை நாம் வச்சுருக்கும் போது அதை அழிச்சிட்டா நமக்கு நல்லது. இல்லைன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவங்க மேலே வச்சுருக்கும் போது அது நமக்கே திரும்பி வந்துடும். அப்போது ஒரு மனுஷங்கிட்ட
பிடிக்காத விஷயத்தை பார்க்கறத தாண்டி அவங்ககிட்ட பிடிச்ச விஷயத்தை பார்த்தா இதில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். எனக்கு 2-3 பேர் வந்து பார்த்தா இப்போ இல்லை, இப்போ எல்லாரையும் நான் விரும்புகிறேன். 2-3 பேருங்களை பார்த்தா சம்டைம்ஸ் எரிச்சலாக இருக்கும். சில பேர் அந்த ஃபேஸை பார்த்தாவே, சில மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து எப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், தன்னுடைய சுயநலத்துக்காக வாழக்கூடிய மனுஷங்களை நான் பார்க்குறேன். அப்போது அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு தொடர்ந்து அவங்களையே நினைக்க தோணும், திரும்ப திரும்ப அவங்களே நினைக்க தோணும். இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களே, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களேன்னு திரும்ப திரும்ப அவங்களையே நினைக்க தோணும். அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய பரபரப்பு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற மாதிரி இருக்காது. எல்லாமே எனக்கு கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கெட்டது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும்னு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தா ஒரு விதமான வெறுப்பும், மறுபடியும் இந்த முகத்தை பார்க்கவே கூடாதுன்ற அருவருப்பும் எனக்கு வரும். ஆனால் கடவுளோட குழந்தையாக இருந்துக்கிட்டு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தானே. அப்போ என்ன பண்ணணும், அவங்கள வெறுக்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுடைய ஏதாவது 1-2 பாயிண்ட்டு ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லா மனுஷங்க கிட்டேயும் 1-2 குணம் இருக்கும். அப்போ வந்து அந்த குணத்தை பார்க்கும்போது இந்த வெறுப்பு போயிடும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோட வாழக்கூடாதுன்னா அவங்கள ஓவராக வந்து கட் பண்ணிட முடியாது. சில மனுஷங்களை உறவை துண்டிக்கலாம். உறவை துண்டிக்க முடியாத சில உறவுகள், கணவன் மனைவி உறவு, மாமனார் மருமகள் உறவு, நாத்தனார், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த நாம் நினச்சி பார்க்கறதால அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும் அவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் நம்மளை தாக்க போகிறது இல்லை. ரைட்டு தானே? நல்ல யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அப்போது நீங்கள் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை அதிகமாக பார்க்க பார்க்க உங்களுக்கு அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு சின்ன தாக்கத்தை கூட அது ஏற்படுத்தாது. இப்படி அவங்க மேலே அன்பு வைக்கும்போது உங்களோட அன்பு அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை மாற்றும். ரெண்டாவது, அவங்களும் மிகவும் சுத்தமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள். எப்படி? அவங்களும் சுத்தமான மனிதர்களா, நல்ல இதயம் கொண்ட மனிதர்களா மாறிவிடுவார்கள். ஸோ இது எல்லாமே உறவுகளை பற்றி தான். இங்கே பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வரலை, மன நிம்மதி பெறணும் இந்த உறவுகள் மூலமாக. இந்த உறவு நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துடுச்சுன்னா நான் அன்பாக வாழுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே பதில், உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடுச்சுன்னா உங்கள் கர்மா சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னமும் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் கர்மா ஸ்டில் இஸ் பெண்டிங்னு அர்த்தம். அதாவது ரன்னிங் ரேஸில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குது, நிற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நிற்க முடியாது. நீங்கள் நின்னீங்கன்னா தோற்றுருவீங்க. ஆனாலும் உங்களால் ஓட முடியும். எங்கே நிற்கணும் தெரியுமா? எங்கே வெற்றி பெறணுமோ, எங்கே வெற்றி பெறுவதற்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல நீங்கள் நின்னாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ கர்மாக்கள் இன்னமும் இருக்குது, இன்னமும் நீங்கள் இலக்க அந்த நோக்கி போனால் தான் உங்களுக்கு கோப்பை கிடைக்கும். அப்போ கஷ்டங்கள் இருக்குதுன்றதுக்காக நம்ம ஓடாமல் நிற்க முடியாது. அந்த கஷ்டத்தை தாண்டி ஓடுனாதான் அந்த கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். எல்லா மனுஷங்களுக்கும் போராடுறதுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் இருந்தால் தான் என் கஷ்டங்கள் நீங்குன்ற அடிப்படை அறிவு நமக்குள்ளே இருக்க இருக்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் கடக்கணும் அப்படின்ற தாட்டு நமக்குள்ளே வரும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவோட
ஒரு பகுதியும் கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ கடவுள் நிலையை நம்ம அடையும் போது அந்த ஒரு அறிவே நமக்கு மிகப்பெரிய ஒரு வழியை அது நமக்கு தரும். அப்போ எந்த மனுஷங்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த மனுஷங்க எதிர்மறை எண்ணங்களும் நம்மளை ஒரு வலை விரிச்சா கூட அந்த வலையில் இருந்து நாம் மீண்டு எழுவோம், ஒரு புதிய சரித்திரம் படைப்போம். இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.